அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் திருமணம் முடிக்கின்றோம். பிறகு நமக்கு பிரச்சனைகள் வருகிறது. பொதுவாக இந்த பிரச்சனைகள் மாமியாரால் வரலாம். மாமியார் இல்லை என்றால் மருமகள், மருமகள் இல்லை என்றால் கணவன், கணவனும் இல்லை என்றால் மனைவி, மனைவியும் இல்லை என்றால் மாமனார், மாமனார் இல்லை என்றால் நாத்தனார், நாத்தனார் இல்லை என்றால் குழந்தன், இவர்களும் இல்லை என்றால் வெளியிலிருந்து யாராவது எங்கிருந்தோ எப்படியோ வர வைத்து விடுகிறார்கள். நாம் சரியாக வாழ்ந்து கொண்டு அடுத்தவர்களையும் வாழ விடுவோம். அவர்களை அவர்கள் போக்கில் விட்டுவிட்டு அவர்கள் முன்னாடி செய்திருக்காத வேலையெல்லாம் கொடுத்து அவர்களை கஷ்டப்படுத்த வேண்டாம். ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பொறுப்புகளை செய்தாலே வீட்டுக்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்கக்கூடும். நம்மால் முடிந்த அளவுக்கு நமது வேலைகளை செய்வோம். வீட்டுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை பார்ப்போம். ஏனென்றால் அவர்கள் மீது பெரிய எதிர்பார்ப்பை வைத்தால் பின்னர் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நாம் சந்திக்க வேண்டும். அதாவது ஒரு பெண் தனியாகவோ இல்லை ஒரு சகோதர சகோதரியோட